ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் திங்கட்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேகரேட் விண்வானவர்கள் ஏமன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். வேத பாட நிகழ்ச்சியுடன் அவரை வாழ்த்துவோம், வரவேற்போம். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். பரிசுத்தாவியானவர் அவர் கூடாக எடுத்து வரப்போகிற தேவ செய்திக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு வரவேற்போம். பிரைசலோட் ஐயா. பிரேஸ் லார்ட் ஐயா, பிரேஸ் லார்ட். எப்படி இருக்கிறீங்கள்? ஆமீன். கர்த்தருடைய கிருபையால சுகமாக இருக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். இன்றைய நாளிலே தேங்க்ஸ் கிவிங் ஹாலிடே ஆஹா, ஹாலிடேயாக. உங்களுக்கு ஹொலிடே ஐயா. அவ சொரி ஐயா, மன்னிச்சுக்கொள்ளுங்க, நான் மறந்துட்டேன் நான். இட்ஸ் ஓகே, ஓகே. நான் ஐயா, ரெக்கார்ட். நான் ஒரு 45 மினிட்ஸ் கொடுத்துட்டு போறேன் ஐயா. நான் இறங்குறேன், பிரச்சனை இல்லை. ஆமாம், நில்லுங்கள். நான் இவ்வளவு ரெக்கார்டிங் செய்து கொண்டிருந்தேன்னா நீங்கள் வந்தீர்கள். அப்போ நான் இன்னும் முடியலை. ரைட். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ். தேங்க்யூ ஐயா. காட் பிளஸ். ஆமீன், ஆமீன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த வழியில் நான் ஜெபம் பண்ணும். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் தகப்பனே, நீங்க தாமே கூட இருந்து நடத்திவார் அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைய நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய கரத்துக்களை அடியனை ஒப்புக் கொடுக்கிறேன். அடியனை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களில் ஜெபிக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த வானூடாக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக என்று இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் நாங்கள் மீண்டுமா இந்த நாட்களிலே ஆண்டவருடைய காரியத்துக்களே இந்த நாட்களிலே வந்திருக்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் இங்கே சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற என்ற தலைப்பில் இந்த இந்த நாட்களிலே இன்றைக்கு நாட்களிலே நாங்கள் பேச போற 5வது காரியத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். என்ன என்று சொல்லி சொன்னால், வரப்போகிற கோபாக்கினைக்கு கோபாக்கினையிலிருந்து விசுவாசிகள் விடுவிக்கப்படுவார் என்ற தலைப்பிலே இந்த நாட்களில் சற்று சிறிது நேரம் பேசும்படியாக அந்த நாட்களை வாஞ்சிக்கின்றேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டோடைய வருகை சமீபம் இருக்கிறபடினால் இன்றைக்கு கூட லைவ் ப்ரோக்ராமிலே இன்றைக்கு இந்த நாட்களில் அமெரிக்கா ஜனாதிபதியும் அங்கே பார்க்கிறவர்கள் இஸ்ரவேல் இந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனாதிபதியும் இந்த நாட்களில் அவர்கள் என்ன செய்ய இருவரும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த காசாவுடைய யுத்த நிறுத்த காரியங்களை குறித்து இந்த நாட்கள் லைஃபிலே போய்கொண்டிருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் இந்த பேச்சுக்கள் எல்லாம் ஒரு நிரந்தரமான பேச்சுக்களோ, இந்த யுத்த நிறுத்தங்களோ நிரந்தரமானது அல்ல இந்த நாட்களில். ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னொரு மகா பெரிய ஒரு யுத்தம் ஒன்று இருக்கிறது. ஆண்டவருடைய யுத்தம் இந்த நாட்களில். ஆண்டவர் யுத்தம் செய்ய போற காரியங்கள் இந்த நாட்களில் ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதை அங்கே உணரக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த வேளையிலே வார்த்தைகளே கடந்து செல்வோம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்காவின் புஸ்தகம் 21வது அதிகாரத்துக்கு மீண்டுமா இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே நான் இந்த வார்த்தையை மறுபடியுமா இந்த நாட்களில் வாசிக்கின்றேன். 36வது வசனத்தை கடந்த கிழமையிலேயும் வாசித்தது போல 36வது வசனத்தை வாசிக்கின்றேன். பாருங்கள். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு இந்த நாட்களிலே நாங்கள் தப்பி போகும்படியாக அந்த நாட்களை பாருங்கள். இவைகளுக்கு சம்பவிக்க போறவைகளுக்கு எல்லாம் நாங்கள் தப்பும்படியாக மனுஷகுமாரனுக்கு முன்பாக பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே கடந்த கிழமையிலே இந்த நாட்களே பார்த்தோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனா இன்றைக்கு நாட்களிலேயும் பார்க்கிற வேளையிலே எதை குறித்து இந்த நாட்களே பேசப்படுகிறது என்றால் ஜெபத்தை தான் குறித்து பேசப்படுகிறது. ஏனென்றால் ஜெபம் ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஜெபத்தினாலே நாங்கள் ராஜ்யங்களை அசைக்கலாம். ஜெபத்தினாலே இந்த நாட்களை குடும்பங்களை கட்டலாம். ஜெபத்தினாலே இந்த நாட்களை ஜனங்கள் புண்ணியாளிகளை இந்த நாட்களை விடுவிக்கலாம். ஜெபத்தினாலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே எதையும் இந்த நாட்களிலே செய்து முடிக்க முடியும் அருமையான கர்த்தருடைய பிள்ளை. பாருங்கள், ஒரு உதாரணத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். இங்கே அதாவது வேதத்திலே பாருங்கள், இந்த நாட்களை யாக்கோபை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள். யாக்கோபு தன்னுடைய இரு பரிவாரங்களோடு திரும்பி வருகிற வேளையிலேயே அங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னால், ஆண்டவரோடு போராடுகிறார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆண்டவரோடு போராடுகிற அந்த யாக்கோபினுடைய காரியத்தை எடுத்து நாங்கள் சற்று பார்க்கிற வேளையிலே அங்கே எதை அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னால், அவருடைய அந்த போராட்டமான ஒரு ஜெபத்தை தான் அந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப யாக்கோபு அங்கே தேவனோடு போராடி என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், தன்னுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தன்னையும் பலப்படுத்திக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அதான் ஜெபத்தினுடைய வல்லமை. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஜெப சிபிஎம் இந்த நாட்களில் இருக்குமா இருந்தால் நாங்கள் நம்முடைய குடும்பத்துக்குரிய நம்முடைய தேவைகளுக்குரிய நம்முடைய காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே வேளையிலே பார்க்கிற வேளையிலே நம்மையும் அந்த ஜெபத்தின் மூலமா இந்த நாட்களை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைய நாட்களில் இந்த ஜெபம் என்று சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களில் எல்லாரும் பாருங்க, இன்றைக்கு ஜெபிக்க வாங்கன்னு சொன்னா வரமாட்டாங்க.
இன்றைக்கு பாருங்க, அதாவது பாட்டு படிக்க வாங்கன்னு சொன்னா கட்டாயம் வருவாங்க. ஏன் அப்படி வராங்கன்னு சொன்னால், இன்றைக்கு ஜெபிப்பதற்கு இந்த நாட்களை அவனும் விட மாட்டான், சத்ருவானவனும் விட மாட்டான். அதே வேளையில இந்த நாட்களை ஜனங்களும் கூட இந்த நாட்களை ஜெபம் என்று சொல்லுகிற காரியத்தை விரும்புகிறது இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வேதத்திலே எடுத்து பாருங்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களே ஜெபத்தின் மூலமாய் எவ்வளவு காரியத்தை சாதித்திருக்கிறார்கள். தானியேல் பாருங்கள், அந்த ஜெபத்தின் மூலமாய், தானியேலுடைய ஜெபத்தின் மூலமாய் சிங்கங்களின் வாய்கள் கட்டப்பட்டது. அங்கே அவருடைய நண்பர்களுடைய ஜெபத்தின் மூலமாய் அக்னியிலே ஆண்டவராகிய தேவன் இந்த நாட்களை அவர்களோடு சேர்ந்து உலாவுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபத்தின் மூலமாய் இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த நாட்களிலே தேவன் பாருங்கள், எஸ்ஸருடைய ஜெபத்தின் மூலமாய் அந்த யூத இனமே இந்த நாட்களிலே காப்பாற்றப்பட்டதாம். ஒரு சாதாரணமான காரியம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் பெரிய காரியங்களை செய்யக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அன்னாளுடைய ஜெபத்தின் மூலமாய் இந்த பாருங்கள், வேதத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியை அங்கே உருவாக்க முடிந்ததுன்னு சொன்னால் எவ்வளவு ஒரு ஜெபத்தினுடைய எவ்வளவு மகிமை இருக்கிறது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான அன்பு சகோதரனே, சகோதரியும், ஜெபம் என்று சொல்லப்படுகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு சாதாரண காரியம் அல்ல. இந்த நாட்களிலே ஜெபம் என்று சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களிலே அது ஒரு முக்கியமான காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஜெபம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே வருகிற வேளையிலேயே அந்த ஜெபத்தின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு பெரிய ஒரு திருப்பத்தையும் பெரிய ஒரு வெற்றியையும் இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் வேதத்திலே பாருங்கள், சோர்ந்து போகாமல் இந்த நாட்களை என்ன செய்யுங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஜெபம் பண்ணுகிற வேளையிலே நமக்குள்ளே அந்த சோர்வுகளோ அந்த காரியங்களோ இந்த நாட்களில் ஒன்றுமே இந்த நாட்களில் இருக்கக்கூடாது. அருமையான அன்பு பிள்ளைகளை, இரண்டாவதாக இந்த ஜெபத்தின் மூலமாய் நம்முடைய மாமிசத்தின் கிரியைகளை நாங்கள் அழித்து விட முடியும். முதலாவது பாருங்கள், இந்த நாட்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், நாங்கள் எவ்வளவுக்காக ஆண்டவரோடு ஜெபம் பண்ணுகிறோமோ அப்ப நமக்குள்ளே இருக்கிற பெருமைகள், நமக்குள்ளே இருக்கிற வைராக்கியங்கள், நமக்குள்ளே இருக்கிற இந்த நாட்களை பாருங்கள், ஒவ்வொரு காரியங்களும் இந்த நாட்களில் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் அங்கே இந்த நாட்களில் நொறுக்கப்படுகிறதை, அமுழ்த்தப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபத்தின் மூலமா இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே ஒரு அர்ப்பணிப்பை நாங்கள் செய்கிற வேளையிலே அவருடைய பலிபீடத்திலே நம்மை இந்த நாட்களை வைக்கிற வேளையிலேயே நமக்குள்ளே இருக்கிற சுயம் இந்த நாட்களை என்ன செய்யுமாம், சாம்பலாய் போகுமாம். அப்படியானால் சுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அனல் மூட்டுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது, மனுஷகுமாரன் வரும் வேளையிலே. கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமாய் இந்த நாட்களை கேளுங்கள். வேதம் சொல்லுகிற காரியத்தை இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். மனுஷகுமாரன் இந்த நாட்களிலே வரும் வேளையிலே அவருடைய கோபத்துக்கு இந்த நாட்களிலே நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டுமாயிருந்தால் வேத வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலேயே அவருக்கு முன்பாக அங்கே நிக்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், வாட்ச் அண்ட் ப்ரே சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், before we are going to stand before the God, அதன் தேவனுக்கு முன்பாக நாங்கள் நிற்க வேண்டும், அவருடைய சமூகத்துக்கு முன்னாக நிற்க வேண்டும், அவருடைய பிரசன்னத்துக்கு முன்னாக அந்த நாட்களை நாங்கள் நிற்க வேண்டுமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜெப வாழ்க்கையாக இந்த நாட்களிலே மாற்றப்பட வேண்டும், திருப்பப்பட வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அருமையான அன்பு பிள்ளைகளை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே இந்த காரியத்தை இந்த நாட்களில் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், அங்கே இந்த பூமியில இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கண்ணியை போல் சில காரியங்கள் இந்த நாட்களில் வருமாம். அந்த காரியம் எப்படி என்றால், ஒரு நினையாத நேரத்திலே அந்த காரியங்கள் வருகிற வேளையிலே நமக்குள்ளே அந்த ஜெபத்தின் ஆவியானவர், ஜெபத்தினுடைய அந்த அனல் இந்த நாட்களிலே மூட்டப்படுமா இருந்தால் நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு ஏதுவாக இந்த நாட்களில் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாங்கள் அநேகர் வந்து பிரசங்கம் பண்ணுவார்கள், நியாய தீர்ப்பு என்று சொல்லி எல்லாம் இந்த நாட்களை செய்வார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனா எல்லாவற்றுக்கும் முக்கியமான காரியம் உனக்குள்ளே பாருங்கள், இந்த நாட்களை நியாய தீர்ப்பு நாளில் கூட அந்த நாட்களை நாங்கள் முன்னுக்கு நிற்பதற்கு நமக்குள்ளே ஜெபம் இருக்கா? எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு ஜெபம் பண்ணுகிறோம்? எத்தனை மணி? தாவீதை எடுத்து பாருங்கள். தாவீது சொல்லுகிறார், அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நாங்கள் என்ன செய்வோம், ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் ஜெபம் பண்ணினார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த கூட பாருங்கள், இந்த நாட்கள் இந்த முஸ்லிம் மக்கள் மத்தியில பாருங்கள், அவங்க என்னதான் காரியத்தை செய்தாலும் அவங்க அந்த 3 வேளை செய்ய வேண்டிய அந்த காரியங்களை 3-4 வேளை செய்ய வேண்டிய காரியத்தை செய்து கொள்வாங்க. நீங்க பாருங்க, மத்திய கிழக்கு நாடுகளில் போய் பாருங்க, இந்த 12 மணிக்கு அந்த டைம் கணக்கா அடிக்கும், அடிச்சா அவன் கடையை கூட பூட்ட மாட்டான், கடை அப்படியே திறந்தபடியே கிடக்கும், அவங்க தொழுகைக்கு போயிடுவாங்க. அதான் அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஒரு செழிப்பையும் இந்த நாட்களை காரியத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இல்லையா? நாங்கள் இந்த நாட்கள் என்ன செய்கிறோம்,
நாங்கள் இந்த நாட்களில் அந்த டைமை பார்த்து ஜெபம் பண்றதில்லை. நாங்கள் வீணாக அந்த டைம்ல தான் ஏதாவது ஒரு காரியத்தை ஏதாவது ஒரு செயல்பாட்டை நாங்கள் செய்து கொண்டிருப்போம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதனால இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இன்றைக்கு முதலாவது காரியம் இந்த நாட்களை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது அங்கே ஜெபத்திலே இந்த நாட்களே தரித்திருக்கும்படியாக இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், இன்றைக்கு வேதத்திலே இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுவோம். இந்த நாட்களே என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். தெசலோனிக்கேயின் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், 1 தெசலோனிக்கேயின் புஸ்தகத்திலே அங்கே 5வது அதிகாரத்திலே இந்த நாட்களிலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். வேதம் இப்படியாக சொல்லுகிறது. 5வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம் பாருங்கள். 2வது வசனத்திலே இருந்து வாசிக்கிற பாருங்கள். இந்த நாட்கள் எப்படி என்றால், இரவில் திருடன் வருகிறதைப் போல கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியம் உண்டென்று அவர்கள் உங்களுக்கு சொல்லும் போது கற்பவதியானவளுக்கோ வேதனையும் வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. திருடர் சகோதரரே, அந்த நாட்கள் திருடனை போல் உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவோ. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்லவோ. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்திருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறிகொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறிகொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தை, ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். தேவன் நம்மை கோபாக்கினை நின்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படையத்தக்கதென்று நியமித்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்ப தேவன் நம்மை எதற்காக இந்த நாட்களை நியமித்திருக்கிறார் என்பதை நாங்கள் சற்று இந்த நாட்களை அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இந்த வேத வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தேவன் நம்மை இந்த நாட்களிலே கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அங்கே ரட்சிக்கப்படுவதற்கென்றே இந்த நாட்களை நியமித்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் வாசிக்க வேண்டும், அதாவது யோசிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய, அப்படியானால் இன்றைக்கு தேவன் அழைத்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திரவான்களா இந்த நாட்களில் நாங்கள் நடக்க வேண்டுமா இருந்தால், நம்முடைய வாழ்க்கையிலே லூக்கா 21:36 சொல்லப்பட்ட அந்த ஜெப ஜீவியம் இந்த நாட்களிலே பெருக வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு தெளிவாக திட்டவட்டமாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அருமையான அன்பு உள்ளங்களே, இன்றைய நாளிலும் பாருங்கள், இன்றைக்கு ஜெபம் இல்லை என்று சொல்லி சொன்னால் ஒன்றுமே இல்லை. நீங்க பாருங்க, இந்த காட்டுக்குள்ளே மிருகங்கள் வேட்டையாடும், புலி சிங்கம் வேட்டையாடுகிற வேளையில் அது என்ன செய்யணும்னு சொன்னால், முதலாவது போய் என்ன செய்யணும், ஒரு மானை பிடிக்கிற வேலை, மானா இருக்கலாம் மாடா இருக்கலாம், எது பிடிக்க உடனே டக்குன்னு என்ன செய்யணும்னு சொன்னால் நேரவே கழுத்துலாம் கடிக்கும். அருமையான கத்துட பிள்ளைகள், கழுத்துல கடிச்சு அப்படியே பிடிச்ச குரல் வலையில பிடிச்சு அப்படியே தொங்கிக் கொண்டே இருக்கும். ஏனண்டா மாடு கத்த விடாதபடி பாருங்க இந்த நாட்கள். அப்ப சத்தமிட்டு இதனாதபடி இந்த நாட்களை அப்படியே கடிச்சு அப்படியே அந்த ரத்தத்தை உறிஞ்சி உறிஞ்சி அப்படியே குடிச்சு கொண்டே இருக்கும். அருமையான கத்துட, கடைசியாக மாடு என்ன செய்யணும்னு சொன்னால் அங்கே மூச்சு திணறி இந்த நாட்களை விழுந்த வழியில அதுக்கு பின்பாக அந்த நாட்களை அதை சாப்பிட்டுக் கொள்ளும். அதோட ருச்சி. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அதே விதமாகத்தான் பிசாசானவன் என்ன செய்கிறான் என்றால், இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்க முடியாதபடி எங்களோட தொண்டையில பிடிச்சிருக்கிறான். அவ தொண்டையில பிடிச்சிருக்கிற வழியில விழுந்த உடனே அவன் என்ன செய்வான், நம்மை இந்த நாட்களை தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களை சேர்த்துக் கொள்ளுகிறவனாய் இந்த நாட்களை இருக்கிறான். இதான் அந்த ரகசியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நாங்கள் விழித்திருந்து இந்த நாட்களிலே ஜெபம் பண்ணுகிறவர்களாய் இன்றைக்கு நாங்கள் மாற்றப்பட வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் இந்த 1 தெசலோனிக்கேயின் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அங்கே தேவன் நம்மை இந்த நாட்களிலே அங்கே கோபாக்கினைக்காக நியமிக்காமல் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்றே நியமித்திருக்கிறார். ஏனென்றால் நாம் விழித்திருப்பவர்கள் ஆனாலும் நித்திரை அடைவர்கள் ஆனால் நம்முடனே கூட நாம் ஏகமாய் இந்த நாட்களிலே பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக இந்த நாட்களிலே மரித்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக பூமிக்கு வந்தார் என்பதை ஒவ்வொரு மனுஷனும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எதற்காக அவர் மரித்தார், யாருக்காக மரித்தார் இந்த நாட்கள், அவர் வீணாக மரித்தாரா என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். வீணாக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினாரா என்றதை பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், ஒரு மனுஷனுடைய இரத்தம் இந்த நாட்களிலே ஒரு மனுஷனுடைய பாவங்களை கழுவ முடியாது.
இன்றைக்கு ஒரு பெற்றோருடைய ரத்தம் பிள்ளைகளுடைய பாவங்களை கழுவ முடியாது. அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, அல்லது இந்த நாட்களில் இன்னொரு ஒரு பரிசுத்த ஒரு ஜனமா இந்த நாட்களில் ஒரு மனுஷனா இருந்து அவருடைய ரத்தம் இந்த நாட்களில் ஜனங்களுடைய பாவங்களை கழுவுமோன்னு சொன்னா முடியாது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து வாழ்ந்து அவர் அடிக்கப்பட வேண்டும் என்று வேதத்தினுடைய அதாவது எழுதப்பட்டிருக்கிற நியமனத்தின்படி அவர் வந்தார் இந்த நாட்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறபடி அவருடைய இரத்தம் தான் மனுஷனுடைய சகல பாவங்களையும் முற்றற இந்த நாட்களில் கழுவி நீக்கி சுத்திகரிக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. 1 யோவான் 1:7 எடுத்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நீக்கி சுத்திகரிக்குமாம் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவருடைய இரத்தம் இந்த நாட்களை நம்மை கழுவி நீக்கி சுத்திகரிக்க வேண்டுமா இருந்தால், அந்த இரத்தம் இந்த நாட்களில் நம்மை கழுவ வேண்டுமா இருந்தால், நாங்கள் முதலாவது அவரை அறிகிற அறிவுக்குள்ளே இந்த நாட்களே வர வேண்டும். அன்பு பிள்ளைகளே, இன்றைய பாருங்கள், ஆண்டவரை அறிகிற அறிவு இந்த நாட்களை அநேகருக்கு இல்லை. இன்றைக்கு போதகங்கள் எப்படிப்பட்ட போதகங்களா இருக்குன்னு சொன்னா, ஆண்டவரிடத்துல வாங்கப்பா காசு கிடைக்கும், ஆண்டவரிடத்துல வாங்கப்பா வேலை கிடைக்கும், ஆண்டவரிடத்துல வாங்கப்பா அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு சொல்லி ஒரு பொய்யான காரியங்களை வைத்து இந்த நாட்களை ஜனங்களை இந்த நாட்களை அழைத்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் கடைசியாக வருகிற வேளையிலே அவன் அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொல்லி இந்த நாட்களிலே அவர் விட்டு விட்டு போகிறார்கள். ஆனா உண்மையிலே நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனிடத்திலே நீங்கள் வருகிற வேளையிலே உங்களுக்கு ஒரு மெய் சமாதானம் கிடைக்கும் என்பதை இன்றைக்கு அறிந்து கொள்ளுங்கள். அவரிடத்துல நீங்கள் இன்றைக்கு வருகிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் வருகிற வேளையிலேயே அங்கே இந்த நாட்களே தேவன் உங்களுக்கு ஒரு மெய் சமாதானத்தை இந்த நாட்களே கட்டளிடுகிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் அது பார்க்க. அந்த சமாதானம் ஒரு மனுஷன் கொடுக்கிற சமாதானம் அல்ல, அது ஒரு தெய்வீக சமாதானம் என்பதை இன்றைக்கு நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியது. பாருங்கள், ஒரு சிலர் ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் அவர்கள் இந்த நாட்களிலே மறிக்கிற வேளையிலே பாருங்கள், அவர்களுக்கு ஒரு தெய்வீக சமாதானம் இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் அநேகர் இந்த பெந்தைக்கோஸ்திலே இருந்த நாட்களை மறிக்கிறவர்களுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அவர்கள் அந்த ஒரு சந்தோஷத்தோடு ஒரு சமாதானத்தோடு இந்த நாட்களை அங்கே என்ன செய்கிறார்கள் போகிறதை காணக்கூடியதாக இருக்கு. ஆண்டவருக்குள்ளே உண்மையாக இருந்து மறிக்கிறவர்கள். ஏனென்று சொல்லுகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே அவர்களுக்கு அந்த மறிக்கிற வேளையிலே கூட ஒரு தெய்வீக சமாதானம் அவர்களை நிரப்பிக் கொண்டே இருக்கும். ஏனென்றால் சமாதானத்தின் தேவன் இந்த நாட்களை என்ன செய்கிறார், அவருடைய இடத்திற்கு இந்த நாட்களை அவர்களை அழைத்து போகிற விதமாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே அவர்கள் அந்த ஆவியிலே கடைசியாக இந்த நாட்களை உணரக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரியே, பாருங்கள், இந்த நாட்களிலே அவர்கள் எப்படியாக தேவனுடைய சமூகத்திலே ஜெபத்திலே இருந்தார்கள், தேவனை பின்பற்றினார்கள், தேவனை ஆராதித்தார்கள், தேவனுடைய கட்டளைகளை நியமனங்களை கை கொண்டார்கள், கர்த்தருக்காக இந்த நாட்களிலே வாழ்ந்தார்கள். அவர்களுடைய மரணம் இந்த நாட்களிலே ஒரு சமாதானமும் ஒரு சந்தோஷமாய் இந்த நாட்கள் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அநேக சாட்சிகளை கூட இந்த நாட்களை கேட்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், வேதத்திலே தேவனுடைய தாசனாகிய மோசேயை ஆண்டவர் இந்த நாட்கள் என்ன சொல்லுகிறார், எல்லா காரியம் முடிஞ்சிட்டப்பா மோசே, நீங்க வா, உன்னை நான் காண்பிக்கிறேன், கானான் தேசத்தை காண்பிக்கிறேன்னு கூட்டி கொண்டு போய் அந்த மலையில வச்சு ஆண்டவர் என்ன செய்கிறார், இங்க வா, இந்த இடத்த பாரு இந்த நாட்கள். ஆனால் அங்க போக முடியாது, ஆனா உனக்கு காண்பிக்கிறேன், வேற ஒன்றுமே இல்லை, நீ காண்பிக்க நீ கட்டாயம் நான் உனக்கு காண்பிக்க வேணும்னு சொல்லி காண்பிக்கிறவளே அவர் அந்த பாலந்தேன் மூடுகிற தேசத்தை அந்த இடத்துல மலையில் இருந்து பாருங்கள். இந்த நாட்கள் அவர் மோசையின் கண் பார்வை எப்படியாக இருக்கிற 120 வயசு கண் பார்வை குறையவில்லை. இன்றைக்கு நமக்கு கண்ணாடி தேவை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அது கண்ணாடி சில எடுத்து சரிவராட்டி பூத கண்ணாடியாவது தேவை. ஆனால் பாருங்க, அல்லாட்டி டெலிஸ்கோப் வச்சு பார்ப்போம். அந்த நாட்களே அது இல்லை. அந்த கண்ணிலே தேவன் இந்த நாட்களை என்ன செய்தார், அந்த தேவனுடைய வல்லமையை கொடுத்து தூர பார்க்கும்படியாக செய்து அந்த ஜனங்களை இந்த நாட்களை கண்டு அவருடைய இருதயம் மகிழும்படியாக செய்து இந்த நாட்களை முடிந்ததற்கு பின்பாக அதே மலையினுடைய அடிவாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நாட்களை மோசையை, இனி எல்லாம் முடிந்ததப்பா, நீ மரிச்சு போ, நீ ஜீவித்து போன்னு சொல்லுகிற வேளையிலே மோசே என்ன செய்கிறார், அப்படியே இந்த நாட்களை விழுந்து சாகிறதை பார்க்கிறோம். ஒரு சமாதானத்தினுடைய காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உடனே கர்த்தரே அவரை புதைத்தாராம்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இதைத்தான் நாங்கள் யூதாவின் புத்தகத்திலே பார்க்கிறோம். இந்த காரியத்தை குறித்துதான் பிசாசானவன் என்ன செய்கிறான், மீகாவில் தூதரோடு தர்க்கம் பண்ணுகிறான் சொல்லி பார்க்கிறோம். அவருடைய சரீரத்தை கேட்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனாலும் பாருங்கள், இந்த நாட்களிலே தேவன் அந்த காரியத்தை சரியாகத்தான் இந்த நாட்களில் செய்தார். ஆண்டவருடைய பார்வையிலேயோ ஆண்டவருடைய அந்த நடத்தலிலேயோ எந்த விதமான அதாவது வழிகேடோ காரியங்களோ இல்லை. ஆண்டவர் மோசே நியமித்தது இந்த நாட்களே பாருங்கள், ஏதோ இந்த நாட்களே இன்றைக்கு நேற்று அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்பே அந்த மோசையினுடைய கருவை இந்த நாட்களே தேவனுடைய கண்கள் கண்டது நிமித்தம்தான் அங்கே எகிப்து தேசத்திலே பாருங்கள் இந்த நாட்களே இருந்து கூட தப்பித்து அரண்மனையிலே வளர்க்கும்படியாக தேவன் அந்த ஆயத்தங்களை செய்தது மட்டுமல்ல, கிருபையை அருளினார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள்,
அந்த குறிப்பிட்ட வயசுக்குட்பட்ட பிள்ளைகளை கொன்று குவித்தார்கள். அந்த தருணத்திலே தான் பார்த்தது என்ன நடக்கிறது. மோசே அங்கே என்ன செய்கிறார், சீலையில சுற்றி இந்த நாட்களை ஒரு பீழைக்குள்ளே வைத்து அப்படியே அந்த நாட்களை பாருங்கள் அந்த பார்வோனுடைய அந்த பலசுக்குள்ளே பாருங்கள் இந்த நாட்களில் இருக்கிற அந்த தண்ணி நீரோடையிலே இந்த நாட்களை விட்டு விடுவார். ஏனென்றால் அந்த இளவரசி அந்த இடத்திலே வந்து குளிக்கிறவர்கள் அந்த இடமாக அப்படியாக இருந்தது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அந்த இடத்திலே போகிற வேளையிலே அவர்கள் அந்த குழந்தையை கண்டு அங்கே என்ன செய்கிறார்கள், அரண்மனையிலே வளர்த்து இந்த நாட்களிலே குறித்த நேரம் வருகிற வேளையிலே தேவன் அவரை அந்த அரண்மனையிலே இருந்து இந்த நாட்களை வெளியால் எடுக்கிறதை அங்கே காணக்கூடியது. இது கர்த்தருடைய திட்டமும் கர்த்தருடைய சித்தமுமாக அந்த நாட்களில் இருக்கிறது. அப்படியாக தேவனாலே கண்காணிக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட அந்த மோசேனுடைய வாழ்க்கையிலே 3 பகுதிகள்: அரண்மனை வாழ்க்கை, பிறகு வனாந்தர வாழ்க்கை. பாருங்கள் எப்படியாக உயர்ந்த அரண்மனையில சிங்காசனத்தில் இந்த நாட்களை இருந்து காரியங்களை செய்து கொண்டிருந்த அந்த மோசே பாருங்கள், அதாவது பாருங்கள் இன்றைக்கு வனாந்தரத்திலே வந்து இந்த நாட்களிலே உள்ள வெயில், முள்ளுகள், குப்பைகள், இப்படிப்பட்ட இடத்திலே இந்த நாட்களை சூழ்நிலையில் இருந்து இந்த நாட்களை என்ன செய்கிறார், அங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக தேவன் எடுத்து தன்னுடைய மகிமையை அங்கே மோசைக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய 3வது பகுதி, அதாவது மனுஷ உலகத்துக்குரிய வாழ்க்கை. 2வது அந்த வனாந்தர வாழ்க்கை என்று சொல்லி சொன்னால் கற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கை. எப்படி என்றால் தேவன் எப்படிப்பட்டவர், இந்த உலகத்திலே காரியங்கள் எப்படிப்பட்டவர் என்ற காரியத்தை தேவன் கற்றுக் கொடுக்கிறது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல அந்த நாட்களிலே அதற்கு பின்பாக தேவன் எதற்காக அந்த வனாந்தரத்து வாழ்க்கையை மோசைக்கு அனுபவித்தார் என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வனாந்தரத்திலே சிவந்த சமுத்திரத்துக்கு பின்பாக வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை இந்த நாட்களை 6 லட்சம் ஜனங்களுக்கு மேலாக இந்த நாட்களை ஜனங்களை நடத்தி செல்ல வேண்டுமா இருந்தால் மோசே அந்த அனுபவத்துக்குள்ளே இந்த நாட்களே வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமும் தேவனுடைய சித்தமாக அந்த நாட்களை இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதனாலதான் மோசே என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால், ஆண்டவர் இந்த நாட்களே அவரை முதலாவது வனாந்தர அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே இந்த நாட்களை நடத்திவிட்டு கடைசியாக இந்த நாட்களை என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அப்படியே கொண்டு வந்து தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். நான் தான் கர்த்தர் என்று சொல்லி, நான் தான் உன்னை நடத்தி வந்த கர்த்தர் என்று சொல்லி வெளிப்படுத்துகிறது மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நியமனத்தை, விதிகளை இந்த நாட்களே 10 கற்பனைகளாக இந்த நாட்களே தன்னுடைய தாசனாகிய மோசே மூலமா இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் பாருங்கள் எப்படியாக படிப்படியாக தேவன் செய்கிறார். அந்த கட்டளைகள் கற்பனைகளை நீ என்ன செய், அவர்களுக்கு கற்பி. அவர்கள் இப்படியாக அந்த கட்டளைகளை கேட்டு இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், என்னை தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை நடத்துகிறார். அதற்கு அந்த மட்டிலே தான் மோசே கேட்கிறார் ஆண்டவரத்தில், ஆண்டவரே உம்மை குறித்த ஜனங்களிடத்திலே எப்படியாக சொல்லுகிறது என்றால் அவர் சொல்லுகிறார், நீ சொல்ல அவர்களுக்கு நான் இருக்கிறவராய் இருக்கிறேன், அவ்வளவுதான், வேறு ஒன்றுமே இல்லை. அருமையான கர்த்தர், ஐ ஆம் த லார்ட், ஐ ஆம் த ஐ ஆம், நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி. இப்ப பாருங்கள் அந்த சம்பவத்திலே பாருங்கள் என்ன காரியம் நடக்கிறது சொன்னால், தேவன் அந்த ஒரு மனுஷனை வைத்து எவ்வளவு காரியத்தை செய்தார். அருமையான கட்டட கலைகளை இந்த நாட்களை கற்றுக் கொடுத்தார். அங்கே ஆடு மேய்க்கிற காரியங்கள் இந்த நாட்களை வனாந்தர வாழ்க்கையில் இந்த நாட்களை கற்றுக் கொடுத்தார். அதாவது ஐஸ்வர்யத்தில இருந்து அதாவது ஏழையாக வந்து இந்த நாட்களை எப்படியாக உணவுகள் உட்கொள்ள வேண்டும் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தெளிவாக கற்றுக் கொடுத்து விட்டு கடைசியாக தேவன் தன்னுடைய மகிமையை இந்த நாட்களை அவருக்கு வெளிப்படுத்தி அதன் மூலமாய் அந்த ஜனத்தை இஸ்ரவேல் தன்னுடைய ஜனங்களை இந்த நாட்களை என்ன செய்கிறார், அழைத்து வருகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ஆனாலும் ஒரு காரியம் இந்த நாட்களை எப்படித்தான் மோசே அழைத்து வந்தாலும் பாருங்கள், அங்கே மோசைக்கு சொல்லப்படுகிற காரியம், நீ கானானுக்குள் பிரவேசிக்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களோடு கூட சென்ற அந்த கண்மலையோடு பேச சொன்ன வேளையிலே மோசே அடித்தது நிமித்தம் இந்த நாட்களே கர்த்தருடைய கோபம் இந்த நாட்களை என்ன செய்தது, மோசே பக்கமாக இந்த நாட்களை திரும்பினதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆனாலும் தேவன் எப்படித்தான் இந்த நாட்களை காரியத்தை செய்தாலும் நம்முடைய தேவன் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் சொல்லுகிறார், மோசே குறித்து சொல்லுகிறார், மோசே என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இந்த நாட்களை இருக்கிறான்னு சொல்லி மோசையை குறித்து ஆண்டவர் இந்த நாட்களை சாட்சி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே மோசையை தான் இந்த நாட்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், நீ மரித்து போ என்று சொல்லுகிற வழியிலே மோசே இந்த நாட்களும். ஏனென்றால் தேவனுடைய மகிமையை கண்ட மோசையினுடைய சரீரம், வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளை யாத்திராவில் எடுத்து பாருங்கள், அந்த இடத்திலிருந்து மோசே இறங்கி வாரார், அவருடைய முகம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஜனங்கள் அந்த முகத்தை பார்க்க முடியாதபடி என்ன செய்கிறார்கள், அப்போ மோசே தன்னுடைய முகத்தை முக்காடு போட்டு இந்த நாட்களை மூடிக்கொள்கிறதை பார்க்கிறோம். இதுதான் நடந்த காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அதற்கு பின்பாக அந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், ஆண்டவர் இந்த நாட்களை என்னுடைய மகிமையை கண்டவன் அந்த சரீரம் இந்த நாட்களை என்ன செய்யப்பட வேண்டும், அந்த சரீரத்தை நான் தான் இந்த நாட்களை அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனே அந்த இடத்திலே பாருங்கள் மோசேயுடைய சரீரத்தை அடக்கம் செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே பாருங்கள்
மோசே தவிர வேறு யாரும் இந்த நாட்களிலே அப்படியாக முச்செடியிலே இந்த நாட்களே ஆண்டவருடைய மகிமையை கண்டார்களா? அல்லது இந்த நாட்களை 10 கற்பனைகளை இந்த நாட்களை ஆண்டவர் அவர்களோடு பேசினார்களா? இல்லை. மோசையோடு பேசினது நிமித்தம் தான் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்க, 1800 ஆண்டுல வாழ்ந்த D.L. மூடி என்று சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய தாசர் இருந்த நாட்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருடைய ஊழிய பாதையில் இந்த நாட்களில் மிகவும் தேவன் அற்புதமாய் வழி நடத்தினார். அவர் பெரியொரு பிரசங்கம் இந்த நாட்களை செய்கிறதில்லை. இந்த நாட்களை பாருங்கள். ஆனால் தேவனுடைய மகிமை அவருக்குள்ளே இந்த நாட்களை இறங்கி காரியத்தை நடத்தி அந்த நாட்களை பாருங்கள். தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அதனாலே அவரை பார்க்கிறவர்கள் ரட்சிப்படையும்படியாக அந்த நாட்களை பாவம் உணர்ந்து ரட்சிப்படையும்படியாக அந்த நாட்களை தேவன் அவர் மூலமா இந்த நாட்களை ஒரு கிருபை செய்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். அவர் எப்படியாமன்னு சொல்லி சொன்னால், அவரும் மோசையை போல் இந்த நாட்களை என்ன செய்வாராம்? முக்காடு போட்டுக்கொண்டு தான் அந்த நாட்களை தன்னுடைய வாகனத்தில் இந்த நாட்களை செல்லுவாராம். பாருங்கள் அந்த நாட்களிலே. ஆனால் செல்லுகிற வேளையில அந்த முன்னுக்கு இருக்கிற துண்டை முக்காடை எடுத்தால் சில வாகனங்கள் கூட விபத்துக்குள்ளாகுமா. அப்படியாக இந்த நாட்களில் இருக்குமாம். தேவனுடைய அந்த பிரசன்னம், தேவனுடைய காரியங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப அதனாலே பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், அப்படியாக தேவனோடு இருந்த அந்த தேவனுடைய ஊழியர் பாருங்கள், ஒரு மேடையிலே போய் பிரசங்கம் பண்ணுகிற வேளையிலே அவர் என்ன செய்வாராம்? அந்த நாட்களிலே அந்த தன்னுடைய முகத்தை முக்காடுகளை நீக்கிற வேளையிலே ஜனங்கள் அப்படியே இந்த நாட்களிலே தேவனை ஏற்றுக்கொள்வார்களாம். அறிவான அன்பு பிள்ளைகள், அந்த நாட்களிலே அவர் அப்படியாக கர்த்தருக்காக அந்த நாட்களை ஊழியத்தை செய்தார். பாருங்கள், அப்படி அநேக ஊழியர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், அப்ப தேவனுடைய சன்னிதானத்துக்கு முன்பாக, தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக அந்த நாட்களை நிற்பதற்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இந்த நாட்களில் எண்ணப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டமும் கர்த்தருடைய சித்தமுமாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதரனை சகோதரியே, அப்ப அதைத்தான் இங்கே தெசலோனிக்கே புஸ்தகத்திலேயும் இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயின் புஸ்தகம் இந்த நாட்களை பார்க்கிற வழியில கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்றால், நாம் விழித்துக் கொண்டிருக்கிற 10வது வசனம், விழித்துக் கொண்டிருப்பவர்களானாலும் நித்திரடைந்தவர்களானாலும் நம்மோடு கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடி ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒரு புத்தியை ஒருவருக்கு ஒரு பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இங்கே தெசலோனிக்க சபைக்கு எழுதுகிற வேளையிலே அங்க சொல்லப்படுகிறது, எப்பொழுதும் 5வது அதிகாரத்திலே எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், அதே வேளையிலே எல்லாவற்றிலும் நீங்கள் ஸ்தோத்திரத்தை செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்துள்ள தேவ சித்தமாய் இந்த நாட்களே இருக்கிறது என்றுதான் இந்த வேத பகுதி இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆவியை அவித்து போடாதீர்கள். இன்றைக்கு ஆவியை அவித்து போட்ட நிலையில இந்த நாட்களை நாங்கள் ஒரு சிலர் இந்த நாட்களில் இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானோட அபிஷேகத்தை பெற்றீங்களான்னு சொன்னா தெரியாது ஐயா. இன்றைக்கு ஆவியானோட அபிஷேகத்தை பெற்றீங்களோண்டா தெரியாதண்டா எப்படி இந்த நாட்களை கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியும்? அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். பாருங்கள், ஒரு மனுஷனுக்குள்ளே இந்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்ற உணர்வு இந்த நாட்களே இருக்க வேண்டும். ஆவியிலே நிறைந்து ஜெபம் பண்ண வேண்டும், ஆவியிலே நிறைந்து காரியத்தை செய்ய வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தாவீதை போல் நாங்கள் ஆவியிலே நிறைந்திருந்தால் கோலியாத்தை போன்று இந்த நாட்களில் சத்ருவானவன் வருகிற வேளையிலே அவனையும் நாங்கள் இந்த நாட்களில் எதிர்த்து நிற்கலாம் என்பதைத்தான் அந்த ஆவியானுடைய காரியம் இந்த நாட்களில் சொல்லு. இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆவியை அவித்து போடாதீர்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப நம்முடைய பாவத்தின் நிமித்தம், நாங்கள் செய்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தின் நிமித்தம், நமக்குள்ளே வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களை என்ன செய்கிறார்? சோர்ந்து போய் இந்த நாட்களை அவிந்த நிலையிலே இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவருடைய வருகையின் போது இந்த நாட்களை நாங்கள் அவரை சந்திக்க முடியுமா? அருமையான அன்பு சோதனை சற்று சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய வருகை இந்த நாட்களை வெளிப்படுத்த ஆவியானவர் தான் இந்த நாட்களை நமக்கு ஒத்தாசைவார். எக்காலம் ஊதப்படும் ஐயா, அது நோமல் சர்வசாதாரணம். எக்காலம் ஊதப்படுகிறது. அப்ப எக்காலம் ஊதப்படுகிற வேளையிலே நான் ஆவியிலே இருந்தேன்டா தான், நான் தேவனோடு இருந்தேன் சொன்னால் தான், தேவ ஆவியிலே நிறைந்திருந்தேன் சொல்லி சொன்னால் அந்த எக்காலத்தின் சத்தம் இந்த நாட்களை என்ன செய்யுமா? என்னுடைய செவிகளிலே கேட்கும். அல்லது இந்த நாட்களை அந்த சத்தம் என்னுடைய செவிகளிலே கேட்காதையா. நான் மாம்சத்திலே இருப்பேனா இருந்தால் அங்கே என்ன நடக்கும்? என்னுடைய செவிகளிலே அந்த எக்கால சத்தம் இந்த நாட்களிலே கேட்காது. நான் மாம்சத்திலே அப்படியே இருந்து மாம்சத்திலே வாழ்ந்து இந்த நாட்களிலே என்ன செய்வேன்? அப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஆனால் ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு போவார்கள். அதற்கு பின்பாகத்தான் முழித்து பார்க்க வேண்டிய காரியம். ஆண்டவரே,
நான் தவறு செய்து விட்டேனே என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் யோசிக்கிற நாட்கள், யோசிக்கிற அவ வேதம் சொல்லுகிறது, ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதீர்கள். இப்ப பாருங்கள், இன்றைக்கு அநேகர் தீர்க்கதரிசின்னு வெளிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்ற தீர்க்க தரிசனத்தை பார்க்கணும். அற்பமா எண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு மழை வரும், நாளைக்கு வெயில் அடிக்கும்னு சொல்ற தீர்க்க தரிசனம் அல்ல கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லது நாட்கள் இன்னும் 5 வருஷத்துக்கு பிறகு இந்த நாட்களில் புயல் அடிக்கும்னு சொல்றது அது தீர்க்க தரிசனம் இல்லை. அது ரொம்ப கவனமா இருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள், இன்றைக்கு எந்த அடிப்படையில வைத்து அந்த காரியத்தை சொல்லுகிறார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இப்ப பாருங்கள், இங்கே யாருடைய, அதாவது யோசேப்பினுடைய காரியத்தை எடுத்து பாருங்கள். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார் பழைய ஏற்பாடுல. ஆனால் அந்த யோசேப்பு என்ன செய்தார்? தரிசனத்தை வைத்துக் கொண்டே இந்த நாட்களில் இருந்தார். ஆனால் நெருக்கங்கள் வந்த யார் மூலமாய்? சகோதரர்கள் மூலமாய் வந்தது. இப்படியாக வந்தது நிமித்தம் யோசேப்பு அங்கே அடிமையாக எகிப்து தேசத்துக்கு விற்கப்பட்டு போறதை பார்க்கிறோம். அவ இவர் யாரையா? எபிரேயர். ஒரு எபிரேயன் எகிப்து தேசத்துக்கு இந்த நாட்களை என்ன செய்யப்படுகிறார்? விற்கப்பட்டு இந்த நாட்களை போகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் பாருங்கள், அது யாருடைய திட்டம்? ஆண்டவருடைய திட்டம். ஆனாலும் அந்த இடத்திலே போன வேளையிலே பாருங்கள், இந்த நாட்களே அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், இவருக்கு அங்கே ஒரு சமாதானம் இல்லை. ஏனென்றால் அங்கேயும் போன உடனே பாருங்கள், அங்கே சத்ருவானவன் பின்தொடர்ந்து போய் அவரை இந்த நாட்களை என்ன செய்யறார்? மானபங்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களை என்ன நடக்குன்னு சொன்னால், போத்திபாருடைய மனைவி இந்த நாட்களை பொய்யான காரியங்களை சொல்லுகிற வேளையிலே சுரைவாசகத்துக்குள்ளே இந்த நாட்களே யோசேப்பு போகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் தேவனுடைய திட்டம் மாறினதா? இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. தேவன் கொண்ட திட்டம் இந்த நாட்களிலே ஒரு நாளும் இந்த நாட்களிலே மாறாது. ஏனென்றால் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்படியானால் அந்த யோசேப்பு அங்க பாருங்கள், அந்த இடத்திலே போன வேளையிலே கூட தேவன் தனக்கிலே கொடுத்திருந்த ஆவியானுடைய அபிஷேகத்தை இந்த நாட்களிலே அவித்து போடவில்லை. ஆனாலும் அங்கே யோசேப்பு அது ஒரு தீர்க்க தரிசனம் அல்ல, யோசேப்புக்கு தேவன் கொடுத்த ஒரு தரிசனம். ஐயா, தீர்க்க தரிசனம் வேறே, தரிசனம் வேறே. அதை தான் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கானதான் இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த தரிசனத்தின்படி இந்த நாட்களை யோசேப்பு அந்த தரிசனத்தை நம்பினார், தரிசனத்தை விசுவாசித்தார். கடைசியாக இந்த நாட்கள் என்ன நடக்கிறது? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்குள்ளே சிறையிலிருந்து யோசேப்பை வெளியிலே கொண்டு வந்து அங்கே ராஜா, அதாவது பார்வோன் கண்ட அந்த கனவினுடைய அர்த்தத்தை, தரிசனத்தை சொல்லும்படியாக அந்த நாட்களிலே சொல்லுகிற வழியிலே தேவன் சரியான நேரத்திலே கொண்டு வந்து சேர்த்தார். அதற்கு பின்பாக யோசேப்புடைய தலை உயர்த்தப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது தரிசனத்துக்குரிய காரியம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது அப்படின்னா, தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதீர்கள். அப்ப தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணது, தீர்க்க தரிசனம் என்றால் என்ன என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப தீர்க்க தரிசனம் என்ன என்பதை குறித்து நாங்கள் அறிந்து கொள்வோமா இருந்தால், நாங்கள் இந்த நாட்களில் தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ண மாட்டோம். இப்ப தீர்க்க தரிசனம் பண்ணா இன்றைக்கு பாருங்க, இந்த டிவியை திறந்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தா ப்ராஃபிட் பேர் என்ன போடுவாங்க? ப்ராஃபிட் சோ பேரெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்ப இப்படியான பேர்களை போட்டு இந்த நாட்களே அதை சொல்றது இதை சொல்றது கண்ட பாட்டுக்கெல்லாம் இந்த நாட்கள் சொல்லி இஸ்ரவேல் எதிராக ஒரு யுத்தம் வந்து ஒன்று சொல்லுவாங்க. இந்த நாட்களே ஆண்டோடைய வருகை வந்து விட்டது என்று சொல்லி சொல்லுவாங்க. போன கிழமையில கூட இந்த நாட்களை நான் சொல்லி இருந்தேன். அங்கே ஒரு இடத்துல பாருங்கள், அமெரிக்கா தேசத்தில் நடந்த காரியம். ஆண்டவர் 23ஆம் 22ஆம் வாராருன்னு சொல்லி இந்த நாட்களை என்ன செய்தார்கள்? ஒரு சகோதரர் இந்த வீட்டையெல்லாம் விற்று அந்த பணத்தை எல்லாம் இந்த நாட்களை எடுத்துக்கொண்டு கடைசியாக வீடுமில்லை ஒன்றுமில்லை, கடைசியாக ஒரு கொட்டில் இந்த நாட்களை படுத்திருக்கிறதை அங்கே அவர் இந்த நாட்களை அங்கே நேரடியாக அங்கே அது அந்த வார்த்தையை சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு பொய்யான உபதேசங்கள், பொய்யான காரியங்களை செய்து மனுஷர்களை இன்றைக்கு இந்த நாட்களிலே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அதனாலதான் சொல்லப்படுகிறது, தீர்க்க தரிசனம் என்ன என்பதை நாங்கள் முதலாவது பார்க்க வேண்டும். தீர்க்க தரிசனம் எப்படியாக செயல்படும் என்பதை பார்க்க வேண்டும். தீர்க்க தரிசனம் எந்த சமயத்திலே சொல்லப்பட்டது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப வேதத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் அந்தந்த குறிப்பிட்ட காலத்திலே இந்த நாட்களை நிறைவேறி கொண்டிருக்கிறதை ஒழிய மழை பெய்யும் வெயில் வரும் என்று சொல்லி இந்த நாட்களை தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது தவறான காரியங்கள் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். பாருங்கள், வேதம் சொல்லுறது யுத்தங்களின் செய்திகளையும் அங்கே கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் முடிவு வராதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். இது ஒரு பயங்கரமான தீர்க்க தரிசனம் ஐயா. இன்றைக்கு இந்த பூமி உண்டாகின நாட்கள்ல இருந்தே யுத்தம் தான். இஸ்ரவேல் தேசத்திலே தான் யுத்தங்கள் துவங்கினது அருமையான கர்த்தர். அப்ப பாருங்கள், இப்படியாக அந்த யுத்தங்கள் துவங்கி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இன்றைக்கு முதலாவது யுத்தம் உள்ள 2வது யுத்தம் இப்படியாக நடந்து முடிந்தது. ஆனால் அந்த நாட்களை பாருங்கள், அது முடிவுக்கு அடையாளம் இல்லை. 3வது யுத்தம் வரப்போறது, ஆனால் முடிவுக்கு அடையாளம் இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏன்னா வேதம் சொல்லுவோம், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனா முடிவு அங்கே
அது வரபடி உடனே வராது. ஏனென்று சொல்லி சொன்னால் அதற்கு பின்பாக அந்த நாட்கள் இந்த உபத்திரவ காலங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே வருகிற வேளையிலே தான் அங்கே இந்த நாட்களே கொடிய காலங்களாக அந்த நாட்களே மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இந்த பூமியினுடைய ஆட்சியிலே பார்க்கிற வேளையிலேயே அங்கே ஒரு தேவனுடைய அதாவது தொடுதல் இல்லாதபடி இந்த நாட்களை ஆவியானவர் இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு பின்பாக ராட்சதருடைய காரியங்கள் இந்த நாட்களை நடக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அதனாலேதான் அழிவுகள் சேதங்கள் வந்து ஜனங்கள் ஒவ்வொருவரும் யாரை பிடிக்கலாம், எங்க பிடிக்கலாம், யார் அயலார் வீட்டுக்கு இந்த நாட்கள் ஓடுவாங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படியான சூழ்நிலைக்கு இந்த நாட்களை தள்ளப்படுகிறது. அவைகள் எல்லாம் இந்த நாட்களில் எப்பொழுது வரும் என்றால் அந்த யுத்தங்கள் எல்லாம் ஒரு சீருக்கு வருகிற வேளையிலே, அப்ப பாருங்கள், அந்த சூழ்நிலையில பார்க்கிற வேளையிலே ஒரு சீருக்கு வரும். எப்படி என்றால் ஒரு சமாதான பேச்சுக்களே இந்த நாட்களே வரும். ஆனாலும் அந்த சமாதானம் நிரந்தர சமாதானம் இல்லை என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு ஏதோ யுத்தம் முடிஞ்சு போச்சு, காரியம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் ரைட், ஓகே, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நாங்கள் நினைச்சு போட்டிருக்க போது. ஏனென்றால் இந்த காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே தேவனுடைய திட்டத்தின்படியும் தேவனுடைய சித்தத்தின்படியும் தான் இந்த யுத்தங்களும் யுத்தங்களுடைய காரியங்களும் இந்த நாட்களில் நடக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தர், அதைத்தான் சொல்லப்படுகிறது, தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதீர்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த கடைசி காலத்திலே ஆண்டவருடைய வருகைக்கு நாங்கள் இந்த நாட்களை பங்குள்ளவர்களா இந்த நாட்களை இருக்கிறவர்களா இருக்கிறபடினால் வரப்போற தேவ கோபாக்கினிலிருந்து விசுவாசிகளாகிய நாங்கள் விடுவிக்கப்பட வேண்டுமா இருந்தால் எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க வேண்டும், நலமானதை பிடித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு எல்லா காரியத்தையும் இந்த நாட்களை சொல்லுகிற வழியில் இந்த நாட்களை அவர் சொல்லுகிறது சரிதான், இவர் சொல்லுகிறது சரிதான் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் வாழ்க்கையை இந்த நாட்களை செயல்படுத்தி கொண்டிருப்போமா இருந்தால் அது சரியான தவறான காரியம் என்பதை இன்றைக்கு நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிற காரியத்தின்படி எல்லாவற்றையும் நாங்கள் இந்த நாட்களை சோதித்து பார்க்க வேண்டும். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும், விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே பொல்லாங்காய் வருகிற காரியங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு இந்த நாட்களிலே அமைதியாக அந்த நாட்களை இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எது பிழையான காரியம் தவறான காரியம் என்றால் அதை இந்த நாட்களே அவாய்ட் பண்ணிக்கொண்டே இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படும். பாருங்கள், அடுத்த வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சர்ரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது. அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, அங்கே வேதம் சொல்லுகிறது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதா, ஏனென்றால் உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று சொல்லப்படுகிறார். அப்ப தேவன் ஆண்டவர் வரும் பொருள் ஆண்டவருக்கு முன்பாக இந்த நாட்களை நாங்கள் பாத்திரவான்களா நிற்கும்படியாக என்ன செய்ய வேண்டும், லூக்கா 21:36 சொல்லப்பட்டபடி ஜெபம் பண்ணிக்கொண்டே இந்த நாட்களை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாட்களே என்ன நடக்கும்னு சொன்னால் சமாதானத்தின் தேவன் நம்மை பரிசுத்தமாக்கி அவருக்கு முன்னாக பாத்திரவான்களை நம்மை இந்த நாட்களை நிறுத்தும்படியாக இந்த நாட்களை செயல்படுவார் என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டும். அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களை பாருங்கள், நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் நிற்பதற்கு பாத்திரவான்களா பாத்திரவாதிகளா? ஐயா, அந்த பூமியில சொல்லிட்டு போகலாம் எல்லாம். இந்த ஒரு நபரை கேட்ட அந்த நாட்கள் என்னென்றால் அவர் சொல்ல அந்த நாட்கள், நான் செத்தரண்டா த்ரூ டிக்கெட் பரலோகம் தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பரலோகம் என்று நாங்கள் கதைக்கிறோம். பரலோகம் எப்படி இருக்குது, என்ன நிலைமையிலே இப்பொழுது இருக்குன்னு சொல்லி யாருக்காவது தெரியுமா? அருமையான கர்த்தருடைய வேதமே சொல்லுகிறது, காணப்படாதவைகள் போரடிகள் சொல்லுகிற காணப்படாதவைகள் நித்தியங்கள். இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜீவ கிரீடம் இந்த நாட்களை போரடிகள் கண்டாரா? அதை குறிக்கிறாள், எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, காணப்படாதவைகள் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல போராட்டத்தை போராடுவேன், நல்ல ஓட்டத்தை ஓடி முடிப்பேன், ஏனென்றா எனக்காக வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்று அவர் சொல்லுகிறது. நோக்கம் என்ன என்று சொல்லி சொன்னால், அவர் தேவன் நாட்களிலே அவரை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தையும் தேவனை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டத்தையும் இந்த நாட்களில் அவர் இருவருக்கு தான் அந்த காரியங்கள் இந்த நாட்களே தெரியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறது, ஆண்டவருடைய காரியத்தை செய்கிறது, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உரிய காரியம் இல்லை, மற்றவனுக்கு காரியம் இல்லை. மற்றவன் பச்சை புழு பொழுகிட்டு போவான். நான் ஆண்டவரோடு இருந்தேன்னா, ஆண்டவரோடு பேசினான், ஆண்டவரோடு கதைச்சினான், ஆண்டவர் தூக்கி கூட்டிக் கொண்டு அங்க போனார் இங்க போனார், அப்படி செய்தார் இப்படி செய்தார்னு சொல்லி காரியங்களை சொல்லிக்கொண்டு இந்த நாட்களே அப்படியே ரீல் விட்டு கொண்டு போவாங்க. இந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற வார்த்தையைத்தான் நாங்கள் இன்றைக்கு நம்ப வேண்டும். கர்த்தர் பேசுவார் ஐயா, எல்லாரோடும் பேசுவார்.
சின்ன பையனா இருந்த சாமுவேலோட பேசின தேவன் ஒரு நாளும் பேசாம இருக்க மாட்டார். நம்மோடு கூட இந்த நாட்களில் பேசுவார். ஆனால் அவர் பேசுவதற்கு நம்முடைய இருதயம் அங்கே பாத்திரமா இருக்கிறதா, அல்லது நம்முடைய ஆவியிலே இந்த நாட்களிலே ஒரு விடுதலை இருக்கிறதா, நம்முடைய ஆவியிலே ஒரு தேவனுடைய வல்லமை இந்த நாட்களில் இருக்கிறதா, இந்த நாட்களை அவர் பேசும்படியாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் எப்படியாக இருக்கிறோம் என்றால் செவிடர்களாகவும் குருடர்களாகவும் மந்த சிந்தை உள்ளவர்களாகவும் இந்த நாட்களில் இருக்கிறோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவனை பற்றிய உணர்வுள்ளவர்கள் உண்டோன்னு சொல்லி கர்த்தருடைய கண்கள் இந்த நாட்களை என்ன செய்தாம், பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதாம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதரனை சகோதரியே, அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால், பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், வரப்போகும் தேவ கோவாக்கினையிலே இருந்து இந்த நாட்களிலே விசுவாசிகள் என்ன செய்யப்பட வேண்டும், இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களிலே விடுவிக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த 5வது பகுதியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், என்னோடு கூட இந்த நாட்களில் திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தலின் புத்தகத்திலே 3வது அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்வோம். இங்கே வேதம், நான் கடந்த முறையும் இந்த நாட்களில் இந்த வார்த்தையை வாசித்தேன். 10வது வசனத்தை இந்த நாட்களில் நாங்கள் வாசிப்போம். இந்த நாட்களில் பாருங்கள், நான் வாசிக்கிறேன். பாருங்கள், சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை இந்த நாட்களிலே காப்பேன். இதோ சீக்கிரம் வருகிறேன், ஒருவனும் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு பற்றி கொண்டிருன்னு சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. வேதம் சொல்றது, ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனை தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அது நின்றும் அவன் ஒரு காலம் நீங்கி போவதில்லை. என் தேவனுடைய நாமத்தை என் தேவனாலே பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் இந்த நாட்களில் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவான் என்று எழுது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் இந்த வார்த்தைகளை இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்கிறார், சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற போகிற சபைக்கு எச்சரிக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அந்த எச்சரிப்பின் சத்தம் இந்த நாட்களை பாருங்கள் எவ்வளவு காணலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக இந்த நாட்களை பாருங்கள், அங்கே பத்மதீவிலே யோவான் தனித்து விடப்பட்ட நிலையிலே இந்த நாட்களில் இருந்த வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை இந்த நாட்களில் அவர்களுக்கு சொன்னார். அருமையான கர்த்தருடைய சொன்னார், முதலாவது மனுஷனுக்கு எழுதாதைப்பா, சபைகளுக்கு எழுதுன்னு சொல்லி. அருமையான கருத்து. ஏன்னா சபை என்று சொன்னால் ஜனங்கள் கூடுகிற இடம். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். கட்டிடங்கள் எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன். அந்த சபைகளுக்கு அந்த காரியங்களை நாங்கள் சொல்லுகிற வேளையிலே, அந்த கூடியிருக்கிற ஜனங்களுக்கு சொல்லுகிற வேளையிலே, அந்த ஜனங்களுக்குள்ளே இந்த நாட்களே கேட்கிற சிந்தை வரும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கு. பாருங்கள், நினிவேல பாருங்கள், ஜனங்கள் கூடியிருந்தாங்க தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோனாவை அனுப்புற. யோனா சொல்றாரு, இந்த நாட்களே அங்க போக மாட்டேன்னு சொல்லி அவர் தரிசிக்கு போறார். அவர் அங்க போனதை யோனாவை திருப்பி பிடிச்சு கொண்டு வந்து நாட்கள் என்ன செய்யறார், நினிவேக்கு போறதுக்கு வழியை வகுத்து கொடுக்குற. யோனா நினிவேக்கு போயிட்டு என்ன சொல்றது, ஆண்டவர் இந்த அதாவது நினிவையை அழிக்க போறார், இத்தனை நாளைக்கு அழிக்க போறார். அதனாலே நீங்கள் எல்லாரும் இந்த நாட்களே பலப்படுங்கள், இந்த நாட்களே நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே அங்க சொல்லி இந்த நாட்களை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டு சொன்ன வார்த்தையின்படி கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப குறிப்பிட்ட நாளும் சொல்லியாச்சு. அங்க உடனே என்ன நடந்தது, அந்த ராஜாவில இருந்து மிருகங்கள் வரைக்கும் சகலதும் இந்த நாட்களே ரெட்டுடுத்தி சாம்பல்ல இருந்து அவங்க உபவாசம் பண்ணினாங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை இந்த நாட்களை நீக்கும்படியாக. அப்படியாக பாருங்கள், அந்த உபவாசத்து நிமித்தம் அங்கே என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால், கர்த்தர் அந்த இடத்திலே பாருங்க நினிவேக்கு வருகிற அழிவை இந்த நாட்களிலே நிறுத்தினார்னு சொல்லி பார்க்கிறோம். அதனாலே நினிவே தேசம் அங்கே காப்பாற்றப்பட்டது மட்டுமல்ல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் இந்த நாட்களை வந்திருக்கிறதையும் பார்க்கக்கூடியது. இன்றைக்கும் கூட இந்த நாட்களிலே வேதம் இந்த நாட்களை சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பாருங்கள், வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை எப்படி என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ சீக்கிரம் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உன்னை பற்றி கொண்டு உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு. அது மட்டுமல்ல, அந்த நாட்களை அவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான் என்று எழுது என்று சொல்லித்தான் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு சபைகளுக்குள்ளே ஆவியானவர் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா இன்றைக்கு யாரை ஆவியானோட சத்தத்தை கேட்கிறாங்க? இன்றைக்கு எந்த இடத்துல இப்ப பாருங்க, இன்றைக்கு அவன் வீடு கட்ட வேணும், அது கட்ட வேணும், அது வேண்ட வேணும், இது வேண்ட வேணும் என்று அதை குறிச்சே பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு சபைகளுக்குள்ள பாருங்க, எதை குறிச்சு பேசுறாங்கன்னா ஐஸ்வர்யத்தை குறித்து தான் பேசுறாங்க. ஒரு மனுஷன் மனம் திரும்ப வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ வேண்டும் என்பதை குறித்து பிரசங்கம் பண்றது ரொம்ப குறைவையா. இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களில் எதை குறித்து பேசிக் கொண்டிருப்பார்கள் சொன்னால், பிளஸிங் 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 பிளஸிங்.
காசை கொண்டு வா, காசு இப்படி ஆண்டவர் இப்படி அப்படி செய்வார் இப்படி செய்வார் என்று. ஒரு மனுஷன் ஐயா என்னதான் ஆசீர்வாதம் இருந்தாலும், உனக்கு 10 வீடு இருந்தாலும் அல்ல உன் பேங்க்ல உனக்கு கோடிக்கணக்கில் இருந்தாலும், உனக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் இல்லை என்று சொல்லி சொன்னால் உன்னிலே ஒன்றுமே இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைய நாளும் இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளை இந்த நாட்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளை ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த நாட்களை ஆசீர்வாதி தரும்படியா செபிக்கிறேன் ஐயா. அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. பொறுப்பேற்று வழி நடத்தி கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நன்றி ஐயா. பிரைஸ் லார்ட். ஆமேன் ஆமேன். ஜெபத்தின் மூலம் சபை சபை என்ன தலையங்கம் ஐயா? சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் 5வது பகுதி ஐயா. 5வது பகுதியிலே தலைப்பு சப் தலைப்பு என்ன? சபை எடுத்துக்கொள்ளப்போ வரப்போகும் தேவ கோபாக்கினையில் இருந்து விசுவாசிகள் விடுவிக்கப்பட வேண்டும். ஆமீன் ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனே கூட இந்த வழி நடத்துவாராக. நாளை நாளில் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். God bless you. ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாரா. ஆமீன் ஆமீன். அருமையானவர்களை, இதுவரை நேரமும் ஊழியர் சுசேசரேட்வின் வானர்கள் சபை எடுத்துக்கொள்வப்படுதல் என்ற தலைப்பின் கீழே வரப்போகின்ற கோபாக்கினைக்கு தப்புவிக்க எல்லோரும் ஆயத்தமாக கத்தரண்டை திரும்புங்கள். ஆமேன். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நன்றி ஐயா. God bless. ஆமேன்.